தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் நீங்கள் முதலாவது ஆவியானவரால் வழிநடத்தப்பட ஆரம்பிப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் வழிநடத்த ஆரம்பிப்பது எப்படி கண்டறிய முடியும்? பொல்லாத பிசாசு உங்களை பல விதத்திலே சோதிக்க வருவான். அதிலே முதலாவது சோதனை உங்கள் மாம்சத்தை கெடுக்கும்படியான காரியத்தை கொண்டு வருவான். காரணம், மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பிசாசு உங்களுடைய சிந்தையை மாற்ற பண்ணுவான். ஏன்? அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை புகழ்பெற வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார். உங்களை கீர்த்தியாக வைக்க வேண்டும் என்றும் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்துவிட்டபடியினாலே பொல்லாத பிசாசு தேவனுடைய திட்டத்தை தடை பண்ணுவதற்கு முதலாவது உங்களுக்கு சோதனையை உங்கள் மாம்சத்திற்கு கொண்டு வருவான். இதை நீங்கள் லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 1-15 வரையிலும் நீங்கள் பார்க்கலாம். இயேசுவுக்கும் அப்படியே நடந்தது. உனக்கு பசி எடுக்கும் அல்லவா, இந்த கல்லை அப்பமாக மாற்றிக்கொள், நீ உண்டு என்று சொல்லுகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி, என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பொல்லாத பிசாசு மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் நீங்கள் பிழைக்க முடியும். அதற்கு எதிராக வேறு எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்களால் முடியாது. பிசாசானவன் மாம்சத்தின் இச்சையை கொண்டு வருகிறானா, தேவனுடைய வசனத்தை வைத்து அவனை விரட்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிறகு என்ன கொண்டு வருவான்? பூமிக்குரிய எல்லா ஆளுகையும் நான் உனக்கு தருகிறேன், எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன், ஒன்றே ஒன்று, எனக்கு கீழ்ப்படிந்து கொள், என் பட்சமாக சார்ந்து கொள் என்று சொல்லுவான். ஆனால் இயேசு எப்படி கடிந்து கொண்டாரோ நீயும் அப்படியே கடிந்து கொள்ள வேண்டும். பூமிக்குரிய எல்லா ஆசைகளையும் உனக்கு கொண்டு வரும் பொழுது தேவனை மாத்திரமே நான் பணிந்து கொள்ளுவேன், இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று சொல்லி நீ அவரை மாத்திரமே பணிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, பிசாசை எப்பொழுதும் உங்களுடைய முதுகுக்கு பின்னாக தான் வைக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு முன்பதாக கொண்டு வராதீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆசைகளை கொண்டு வருவான், பேராசைகளை கொண்டு வருவான், பெருமையை கொண்டு வருவான். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் கொண்டு வரும் பொழுது நீங்கள் அவனை எனக்கு பின்னாலே போ, அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு கடிந்து கண்டது போல நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக எப்படி உங்களை கொண்டு வருவான்? நீ எதை செய்தாலும் கர்த்தர் உனக்கு துணையாக தானே இருக்கிறார், நீ இதை செய்து பார் என்று சொல்லி உங்கள் ஆசையை மெருகேற்றுவான். அந்த ஆசையை மெருகேற்றும் பொழுது நீங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டும், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று இயேசு சொன்னாரே, அதே போல இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் எழும்பாதே என்று சொல்லி அவனை கடிந்து கொள். முடிவிலே தேவ மகிமையை காண்பாய். God bless you.